வணக்கம் ட்ரேடர் சசி. ஒரு வழியாக நவம்பர் மாதம் முடிஞ்சிருச்சுங்க. டிசம்பர் மாதம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த டிசம்பர் மாதம் நம்ம ட்ரேடிங்கில் நிஃப்டி சார்ட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, புதுசாக ஃபாலோ பண்ணாமல் இன்றைக்கி தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இந்த சேனலில் இந்த பாப்புலர் வீடியோவில் இருக்க ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படிங்கிற வீடியோவை கட்டாயமாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய இருக்குதுங்க. எப்படி பயிற்சி செய்கிறது, பயம் இல்லாமல் ட்ரேட் எடுக்குது எப்படி, சைக்காலஜி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஹையர் லோ ஹையர் ஐனா என்ன, என்ட்ரி எக்ஸிட்னா எப்படி பார்க்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது எல்லாமே இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸுமே பார்த்துருங்க. பொதுவாக பேசுகிற வீடியோஸ் தேவைன்னா பாருங்கள், இல்லைனா இது தேவைப்படாது. ஏன்னா ட்ரேடிங் ஒரு ஏமாற்று வேலையா அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாமே கட்டாயமாக பார்க்கணும். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அடுத்து நான் வீடியோஸ்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன் சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா, ஒருவேளை டைம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா, ஷார்ட்டாக உங்களுக்கு இதில் இந்த தினம் ஒரு பார்வையில் நான் சொன்ன விஷயங்களை சின்ன கிளிப்பிங்ஸாக கட் பண்ணி இதில் நம்ம கொடுத்துருக்குறோங்க. ஸ்மால் வீடியோஸ் அப்படின்ட்டு சின்ன சின்ன பதிவுகளாக இருக்கும். இதை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா தினம் ஒரு பார்வையை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக இந்த விஷயம். ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் நிஃப்டியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போங்க. அதாவது டிசம்பர் மாதம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதை தினம் ஒரு பார்வையில் பார்த்துக்கிட்டே வரோம். அப்போ இதில் 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ளார ப்ரைஸ் அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்ததுங்க. ஸோ ஓப்பன் ஆனோன்னா ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிச்சான். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். அது வரைக்குமே நமக்கு செல்லு தான். இங்கேருந்து தொடர்ச்சியாக செல் ஆகி வந்தது. மறுபடியும் கூட இப்படி வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. வரும்போது நம்ம செல் ட்ரேடு தான் எடுப்போம். சரிங்களா? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி வராமல் நேராக கீழே போயிடுச்சு. ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு சரியாக ப்ராப்பராக ட்ரேட் கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது, லோ புதுசாக வச்சுருக்கிறான், மறுபடியும் அவர் ஹை வைக்க ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. லோ திரும்ப கீழே வரைக்கும் போயிருக்குது, திரும்ப ஹை வைக்க ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. திரும்ப கூட உங்களுக்கு இன்னொரு புது லோ இங்கே இருக்குது, ஆனால் ஹை திரும்ப அதே மாதிரி கட் பண்ண முடியல. ஸோ இதுதான் படிக்கட்டுன்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் இதை சீக்வன்ஸுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த சீக்வன்ஸு ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் லோ இதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. இதெல்லாம் விட நமக்கு எப்பவும் புரிகிற நம்மளுடைய மொழியில் படிக்கட்டில் இறங்குறான் அப்படின்னு சொன்னோன்னே ஈஸியாக நிறைய பேர்த்த போய் சேர்ந்துதுங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரைடே அன்றைக்கி படிக்கட்டில் இறங்கி எப்படி வந்தானோ அதே மாதிரி ஃப்ரைடே அன்றைக்கி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா படிக்கட்டில் ஏறி மேலே போயிடுது. ரொம்ப வீரியமாக போகலைங்க. இங்கே நல்ல வால்யூமோடு போச்சு, நல்ல வால்யூமோடு போச்சு. அதுக்கப்புறம் வால்யூமே இல்லை. அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி அப்படியே மிதந்து அப்படியே முடிச்சிட்டான். ஏன் இது நடந்தது? ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போச்சு. அதனால் அதுக்கு மேலே பையர்ஸால் தாக்கு பிடிக்க முடியல. இங்கிருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனவங்கனால இந்த லெவலுக்கு மேலே போகல. ஸோ 5 மினிட்ஸில் இதுதான் நமக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. ஸோ இதையே நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா? இப்படி நீங்கள் ஜென்ரலாக அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி படிக்கட்டில் இறங்கி வரான்னு நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் காமிச்சேன். அதே தான் 1 ஹவர்லேயும் நடந்துருது. படிக்கட்டை இறங்கி தான் வந்திருக்கிறான், பொறுமையாக இறங்கியிருக்கிறான். இதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்ட் லைன் போடுவீங்க. இந்த ட்ரெண்ட் லைனு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சும்மா புதுசாக மார்க்கெட்டை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா. ஓ, இந்த ட்ரெண்ட் லைன் வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகிடுதுப்பா. சில பேர் இந்த ட்ரெண்ட் லைனை எண்ணுறது உண்டு. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை பிரேக் ஆகிடுவான். பெரும்பான்மையான நேரங்களில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாஜிக் அது கிடையாது. இது ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிடுச்சா அப்படின்னா பிரேக்லாம் ஆளுங்க. ஏன்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் பிரேக் ஆச்சுன்னே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடும். சில நேரங்கள்லாம் ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிற மாதிரி காட்டியிருக்கோம். ஆனால் ப்ரைஸு திரும்ப உள்ளே போயிடும்.
அது ரீடெஸ்ட்டுக்கு வருதுன்னு சில பேர் வந்து சொல்கிறது உண்டு. அது ரீடெஸ்ட்டுக்கு வந்தது மறுபடியும் வந்து மேலே போயிடும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு கீழே போயிட்டு இருப்பான். ஏன்னா அவன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். இந்த லைனை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போயிடும், அது தொட்டுருச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கலாம் அதெல்லாம் வந்து லாஜிக் கிடையாது. லாஜிக் என்னது? படிக்கட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு கட்டத்தில் வந்து புதுசாக வந்து லோ பண்ண முடியாமல் மேலே போய் இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணுவான். அதுலேருந்து படிக்கட்டை ஏறி மேலே போவான். அப்புறம் மறுபடியும் படிக்கட்டு இறங்கி கீழே வருவான். ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ 1 ஹவரில் ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது? பக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரைஸ் கீழே தான் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் மேலே வர்றதுக்கான அறிகுறியே வந்து இல்லை. அப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்குது? என் ட்ரெண்டில் டெலிட் பண்ணிடுவோமா? உங்களுக்கு புரியறதுக்காக தான் அது வந்து போட்டது, அது தேவைப்படாது. அப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குதுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலோடைய ஹையை எப்போவுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த லெவல் வரைக்குமே செல்லு தான். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணிட்டான்? இந்த லெவலில் இருந்தே இதையே தாண்ட மாட்டான். எத்தனை நாளாக? அது ஒரு வாரமாக தாண்ட மாட்டான். ரிஜெக்ட் ஆகிறான், தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகிறான். கீழே சரியாக வந்து போக முடியல. ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கீழேயும் போயிடுச்சு. இல்லை மேலே வந்து விடவே மாட்டுறாங்க செல்லர்ஸு. செல் பண்ணி ப்ரைஸை கீழே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மொத்தமாக வந்து விழுந்துட்டான். அதனால் ஏற்கனவே வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு, இனி மேலே போயிடும் அப்படிலாம் இல்லைங்க. இங்கே வந்து மேலே போக முடியல. தட்டி இப்போ அதை 3 நாளாக ட்ரை பண்ணான், 4ஆவது நாளும் ட்ரை பண்ணான், விடவே இல்லை. அப்போ என்ன ஆகுது? அப்போ மேலே போகாது போலப்பா அப்படின்னு பையர்ஸ் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை இழந்துருவாங்க. டக்குன்னு கீழே வந்துட்டான். அப்போ எல்லாரும் இங்கே பிரேக் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து சடன் ஃபால் வந்து அப்படி தான். நம்பிக்கையின்மை பையர்ஸ் கிட்ட. இவ்வளோ முயற்சி பண்ணாலும் செல்லர்ஸ் விடவே மாட்டாங்களே அப்படின்னு அவங்க கொஞ்சம் வழி விட்டோன்னா கீழே வந்துட்டான். லாஜிக். அப்போது திரும்பவும் வந்து இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அப்போ திரும்பவும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவானா? இப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தானா எத்தனை கேப்பை தான் ஃபில் பண்ணுறது? இங்கே கூட தான் ஒரு குட்டி கேப் இருக்குது. அப்போ இங்கிருந்து வந்து கீழே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுவானா? அப்படிலாம் இல்லைங்க. அப்போது தொடர்ச்சியாக வந்து மேலே போகிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறான். மேலே விடவே இல்லை. எவ்வளோ நாளாக? ரொம்ப நாளாக விடலை. எங்கே இருந்து? அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் வந்து மேலே போச்சு. ஒரு 26 தேதியில், அதாவது செப்டம்பர் முடிவில் வந்து மேலே இருந்தது ப்ரைஸு. அக்டோபர் மாதம் கீழே வந்தான், நவம்பர் மாதம் கீழே வந்துட்டான். அட்லீஸ்ட் இந்த டிசம்பர்னாச்சும் நம்ம மேலே போவானான்னு எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. இந்த மேலே செப்டம்பர் மாதத்துலேருந்து விழும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. தொடர்ச்சியாக கீழே வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன புல் பேக் வரும், தொடர்ச்சியாக கீழே வருது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பையிங் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நல்லாவே வந்து வந்தது. ஆஹா மேலே வந்துடுவோம் போலப்பா, இதை மட்டும் கட் பண்ணானா போதும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி கட்டும் பண்ணிட்டான். சரி இதுலேருந்து வந்து படிக்கட்டை மேலே ஏற ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா மறுபடியும் வந்து கீழே போயிட்டான். அப்போ இந்த தடவை இது எல்லா தடவையும் கம்பேர் பண்ணும்போது பையிங் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அந்த பைக்கான கோடு மட்டும் போடவா, இவ்வளோ தூரம் வந்து பையாக இருக்குது, இங்கே வந்து இவ்வளோ தூரம் தான் பையாக இருக்குது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பையாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல ஹெல்த்தியாக இருக்குது, இங்கே நல்லா இருக்குது. இது எல்லாம் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2 மாதமாக வந்து பை பண்ணதோட இந்த இடத்துல கொஞ்சம் நம்பிக்கையாக பை பண்ணியிருக்கிறாங்க பையர்ஸ். ஆனாலும் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் வந்து தோற்று போயிட்டாங்க, அங்கேயே வந்து நிற்கிறாங்க. அதனால் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா திரும்ப அந்த இடத்த தட்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஒரே இடத்துல அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த இடம் வந்து வீக் ஆயிரும், கண்டிப்பாக பிரேக்கும் ஆயிரும். அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும். அப்போ புல்லிஷாக போயிடுமா? புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ப்ரீவியஸ் ஹையை மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நீங்கள் படிக்கட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ 1 ஹவரில் வந்து உங்களுக்கு நிஃப்டி வந்து இதுதான் வந்து சொல்லுது. 4 ஹவரில் போனீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக தெரியுது. பார்த்தீங்களா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான்? 4 ஹவர் போனோன்னா உங்களுக்கு இப்போ ப்ரீவியஸாக அதாவது போன வருஷத்துலேருந்து வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும், கிளியராக தெரியும்.
ஸோ இந்த வருஷம் ஆரம்பம் ஜூன் மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அப் ட்ரெண்டில் வந்தான். ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. அப்போ இங்கிருந்து அந்த ட்ரெண்டு ஆரம்பித்தான், சின்ன கரெக்ஷன் வந்தது. மறுபடியும் ட்ரெண்டு ஆரம்பித்தான், பெரிய கரெக்ஷன். செல்லர்ஸோடைய ஸ்ட்ரென்த்து தெரியுதா? இப்போது இந்த இடத்துல இவ்வளோ தான் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி இன்னும் கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆச்சு? இங்கே நான் உங்களுக்கு 1 ஹவரில் பையிங் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த 4 ஹவரில் செல்லிங்கோட ஸ்ட்ரென்த்து தெரியுதா? அப்போ செல்லர்ஸ் அவ்வளோ பேர் உள்ளே பூந்துருக்குறாங்க மார்க்கெட்டில். அதுக்கப்புறமும் வந்து இவன் வந்து மேலே போவானா அப்படின்னா கரெக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து போக ட்ரை பண்ணான், ஆனால் விடலை. அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ச்சியாக வந்து அப்படியே வந்து விழுந்து 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 கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரீவியஸாக இங்கே எதனா சப்போர்ட் லெவலில் இருக்குதா அப்படின்னா இந்த லெவலில் இருந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குதுங்க. இந்த பெரிய அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முதல் ஃபால் வந்து எங்கே வந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்துருக்கு. அப்புறம் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, அந்த இடத்துலேருந்து போயிருக்கிறான், ஆனால் ஹையர் ஐ பண்ணல. ஹையர் ஐ பண்ணானா அடுத்தடுத்து வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு மேலே போனால் கன்ஃபார்மாக வந்து மேலே போயிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகணும், கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எங்கே தவிச்சிக்கிட்டு இருக்கிறான்? இங்கேயே தவிக்கிறான், இதையே கட் பண்ண முடியல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன இந்த ஃபாலுடைய ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு வந்தோடனே கீழே போயிட்டான் பாருங்க. அப்போ இப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? மேலே கொஞ்சமாக வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தான் அப்படின்னா, அதாவது இந்த லெவலை கட் பண்ணனா அப்படின்னா எங்கே வர வாய்ப்பு இருக்குது? இந்த லெவலுக்கே வந்துடுவான். அதுக்குள்ளாரையே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? கீழேருந்து ட்ரெண்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்டு வந்தால் என்ன ஆகும்? பிரேக் ஆகி மறுபடியும் வந்து கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒருவேளை கீழே வந்தானா கூட நம்ம இந்த லெவல் வரைக்கும் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? பை ஆயிடுவான்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வேகமாக வந்தானா கூட இங்கிருந்து பை ஆகி போயிடுவான். ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சுட்டு ட்ரெண்ட் லைனை பிரேக் அடித்து கீழே போயிடுவான். அதெல்லாம் கிடையாது. இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் போவான், எல்லாம் போகவே மாட்டான். படிக்கட்டு ஏறி போயிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த லெவலை வந்து அவன் வந்து பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணானா போயிடுவான். என்ன நடந்துகிட்டு இருக்குது இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நல்லா போயிட்டு செல்லிங் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, புதுசாக லோ வச்சுக்கிட்டே வரானா தெரியுதா? அடுத்த லோ வைக்கிறான், அடுத்த லோ வைக்கிறான். இந்த தடவை ஒரு வேளை ஏதாச்சும் இங்கே மேலேருந்து பிரேக் ஆகி கீழே வந்தால் கூட இந்த லோவுக்கு கீழே வந்து போகக்கூடாது. போகாமல் மேலே வந்ததுன்னா பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் அந்த லோவை கட் பண்ணி இன்னொரு புது லோ வைக்கணும்னு முயற்சி பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய், அதாவது இங்கெல்லாம் எப்படி லோ வந்து வச்சானோ அடுத்த லெவலில் வந்து லோ வச்சானோ அதே மாதிரி இங்கேயும் லோ வைக்க வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தான்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி திரும்ப வந்து அங்கேருந்து வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு. இப்போ இப்போதைக்கு இவன் வந்து என்ன செய்யணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். இதுவே பெரிய விஷயமா இருக்குது அவனுக்கு இந்த லெவல். அதுக்கப்புறமா தான் இந்த லெவலுக்கு வருவான். இதை கட் பண்ணானா தான் இங்கே போவான். இதை கட் பண்ணால் தான் அல்டிமேட்டாக வந்து ட்ரெண்டு மாறிச்சு மேலே போகுதுன்னு சொல்லலாம். இல்லைனா அது வரைக்கும் வந்து நம்ம அந்த பேச்சே வந்து எடுக்க முடியாது. அப்போ ஒரு குட்டி பிரேக் அவுட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ரிஜெக்ஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் ஆச்சுன்னா கீழே வரணும். இந்த ப்ரீவியஸ் லோ ஒரு வேளை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இப்படி போகுது, இப்படி வந்துருக்குது. ஒரு வேளை இங்கே வரைக்கும் போயிட்டு இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு மறுபடியும் மேலே போச்சுன்னா இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை இப்படி கட் பண்ணானாலே திரும்ப வந்து கீழே இப்படி வந்துடும். ஸோ 4 ஹவரில் அதிக டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்ணில் படுது. அப்போ சின்ன புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பிஎஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நம்ம தான் தினம் ஒரு பார்வையில் டெய்லியும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் டேக்கு வந்தீங்க அப்படின்னா டேயில் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் தெரியுது? ஆரம்பத்தில் இங்கெல்லாம் வந்து படிக்கட்டு ஏறி 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 மேலே வந்துக்கிட்டே இருந்த ப்ரைஸு என்ன பண்ணுச்சு? நல்லா மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக மேலே போச்சு. எவ்வளோ நாளாக போச்சு? கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குது. மேலே தொடர்ச்சியாக மேலே போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கே வந்து போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அந்த எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு பெரிய ஸ்பைக் ஆச்சு. அதுலேருந்து வந்து மேலே போகுதுன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டா கூட தொடர்ந்து வந்து மேலே போன மார்க்கெட்டு தொடர்ந்து இப்போ வந்து கீழே வந்துட்டு
ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து போச்சு ப்ரைஸு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து மேலே போச்சு, இந்த இடத்துல இருந்தும் மேலே போச்சு. நல்ல லெவலு. இங்கேருந்து எங்கே போச்சு? இங்கே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்த விடவே கூடாது. விட்டுட்டான். விட்டு கீழே போயிட்டான். இப்போ திரும்ப மேலே வந்திருக்குது. இப்போ 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்க்குறதுக்கும் டெய்லியில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? கிளியராக தெரியும். அதனால தான் டெய்லியும் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டெய்லி சார்ட்ஸை வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக உட்காந்து சனிக்கிழமெல்லாம் வந்து விட்டுருங்க. சனி ஞாயிறுலாம் வந்து விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மேலே தான் ஒரு சார்ட்டை நீங்கள் தொடர்ந்து வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து அத்துப்படியாக இருக்கும். ஸோ இந்த டெய்லி வந்து என்னைக்கு மாற போகிறதில்ல. இது வந்தது தான், அவ்வளோதான். இனிமேல் வர்றதான் வந்து மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் மனசில் அப்படியே பதிஞ்சு கிடக்கும். என்ன ட்ரெண்டில் இருக்குது பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஹை இங்கே இருக்குது, அடுத்த புல் பேக் இங்கே தான் இருக்குது. கீழே வரைக்கும் வந்துட்டு அடுத்த புல் பேக் இங்கே தான் இருக்குது. கீழே வரைக்கும் வந்துட்டு அடுத்த புல் பேக்கு இந்த லெவலுக்குள்ளார ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். கீழே வரைக்கும் வந்தானா ஒரு புல் பேக் பண்ணிட்டு தான் கீழே இங்கே வரைக்கும் வந்திருக்கிறான். அடுத்த புல் பேக் இங்கே இருக்குது. அடுத்த புல் பேக் அந்த லெவல் வரைக்கும் போக ட்ரை பண்ணிச்சு, ஆனால் முடியல. கீழே தொடர்ச்சியாக வந்திருக்கிறான். தொடர்ச்சியாக வரும்போதே வந்து உங்களுக்கு திரும்ப வந்து புல் பேக் போய் தான் பார்க்குறான். முடியாமல் தான் இந்த மாதிரி வந்து கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக கீழே போயிட்டு இருக்கிறான். இப்போ கடைசிக்கு எதை கட் பண்ணால் மேலே போவான்? மார்க் பண்ணி வச்சிட்டோம். இதை கட் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எந்த இடத்துலேருந்து இந்த லெவல் வந்து வருது? இங்கிருந்தே வருது. அப்போது படிக்கட்டு இறங்கி வந்து பொறுமையாக வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு இந்த லெவலை கட் பண்ணனானா படிக்கட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும்? இது வரைக்கும். ஏன்? மேலேருந்து வரும்போது இதான் ஃபஸ்ட்டு புல் பேக்கு, அப்புறம் தான் இதெல்லாம். அப்போ மேலே வரும்போது செல்லர்ஸ் இங்கே உட்காந்துருப்பாங்க. வாடா தம்பி மேலே வந்தோன்னா செல். ஆனால் இந்த செல்லு வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? தொடர்ச்சியாக வந்து கீழெல்லாம் போகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. ஒருவேளை மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த இடத்துலேருந்தே திரும்ப வந்து மேலே போயிட்டானா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சின்ன லெவலு, அதுக்கப்புறம் வந்து மேலே இப்படி. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்து வந்து ட்ரேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை கட்டமைச்சுங்க. தாராளமாக அது பாட்டு கீழே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு எதிர்ப்பு பையர்ஸ் கிட்டேருந்து நல்லா வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அது எதில் வந்து உங்களுக்கு தெரியும்? பையாகி இவ்வளோ தூரம் போயிருக்குது. பையாகி இந்த தடவை இவ்வளோ தூரம் போயிருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸாக பை இவ்வளோ தான் போயிருக்குது. ப்ரீவியஸ் பை இவ்வளோ தான் இருக்குது. இப்போ பை இங்கே வந்து அதிகமாகிட்டே வருது தெரியுதா? கீழே வர பையர்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாங்க. அதனால் பை ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் லெவல்ஸை கட் பண்ணும். இந்த லெவல் வரைக்கும் வந்துடுவான், அதுக்கப்புறம் போகிறானா தெரில. அதுக்கப்புறம் கீழே வந்தானா மறுபடியும் மேலே வரும்போது தான் கட் பண்ணுவான். அல்டிமேட்டாக இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே இது வரைக்கும் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லெவலை கட் பண்ணணும். வீக்லியில் என்ன சொல்கிறான்? வீக்லியில் சும்மா அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியுதா? லெவல்ஸை பர்ஃபெக்டாக மதிச்சிருக்கிறான். எங்கேருந்து? 2023 ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த லெவல் வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வருது. இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை வரவே இல்லை பார்த்தீங்களா? வராமலே மேலே போயிட்டான். அப்போ இந்த வராமல் மேலே போகிறதுனால இப்படி வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு தான் மறுபடியும் போவானா? இல்லைனா 1 2 3 4வது டச்சு பிரேக் ஆகி கீழே வந்துடுவான்? அப்படிலாம் இல்லைங்க. இந்த டச்செல்லாம் உட்காந்து எண்ணிட்டு இருந்தோன்னா இந்த பிரச்சனைலாம் வரும். என்ன பண்ணுறான்? ஹையர் ஹை பண்ணிட்டு போகிறானா, லோயர் லோ பண்ணிட்டு போகிறானா? அவ்வளோ அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். இங்கெல்லாம் ஹையர் ஹை பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருந்தான். இது வந்து சும்மா வீக்லியில் ஒரு புல் பேக் மாதிரி வருது. எங்கேருந்து போயிருக்குது ப்ரைஸு? இங்கேருந்து போயிருக்குது. ஒரு புல் பேக் வந்துட்டு இருக்கான். புல் பேக் வந்துட்டு மறுபடியும் இப்படி கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கான சிக்னல் வந்து இந்த இடத்துலையே இருக்குது. பயங்கர புல்லிஷாக இருக்குது தெரியுதா? இந்த வாரம் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறான் மார்க்கெட்டை? பையர்ஸு அதிகப்படியாக வந்து உள்ளே வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்குள்ளார. போன வாரம் வந்து இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இங்கே வந்து க்ளோஸ் வச்சாங்க. இந்த வாரம் நல்ல ஒரு விக்கு இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் செல்லர்ஸு கீழே வந்து இப்போ கொண்டுட்டு வந்து மார்க்கெட்டை திரும்பவும் வந்து மேலே கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக வந்து
தொடர்ச்சியாக வந்து பையிங் வந்து ஆரம்பிக்குது. நல்ல செல்லுக்கு அப்புறமா வீக்லியில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடிலாம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய செல்லு வந்து இருந்திருக்காதுங்க. கொஞ்சம் பெருசானோன்னா பயமாக இருக்கும் கேண்டில் பார்க்குறதுக்கு. இவ்வளோ தான் நடந்தது. செல்லிங் ஆக்டிவிட்டியே இல்லை. ஏன்னா பையிங் அவ்வளோவும் பையிங்க இந்த கேண்டில் வரைக்கும். இந்த வீக்கில் நீங்கள் இதை பார்த்த உடனே முடிவு பண்ணீங்க, ஆஹா செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கப்பா, அதுவும் மானாவாரியாக உள்ளே வந்திருக்கிறாங்க. 2 வாரம் வந்து பை பண்ணதை ஒரே வாரத்தில் வந்து செல் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. புட் ஆப்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது வரைக்கும் வர வாய்ப்பு, இந்த லோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன புல் பேக் வந்து இப்படி தான் வந்து பண்ணிகிட்டே மேலே போயிருக்கிறான். இப்போ இந்த லோவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த லோவையும் கட் பண்ணி கீழேயே போயிட்டான். பையிங் ஆக்டிவிட்டியே இல்லை இதில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் ஒரு சின்ன ஃபைட் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் செல்லிங் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து நல்ல செல்லாக இருக்குது. இப்படியே போயிட்டு இந்த மார்க்கெட்டில் என்னாச்சு, குட்டியாக பையாச்சு. இந்த தடவை நல்ல பையாயிருக்கு. ஒருவேளை கீழே வந்தானா கூட திரும்ப நல்ல பையாகி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே திரும்பிட்டான்னா கொஞ்சம் கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இல்லை. என்னது பை 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 தொடர்ச்சியாக பை பண்ணுறாங்க, விடவே மாட்டுறாங்க மார்க்கெட்டை. அதனால் வந்து மேலே போகுமா தெரியல. இந்த லெவலை கட் பண்ணோம். ரிஜெக்ஷன் லெவல்னு ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சாச்சு. இந்த லெவலை கட் பண்ணோம். ஏன் மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது, அப்புறம் தான் கீழே போச்சு. செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்க. அப்போ மேலே வரும்போது இந்த ரிஜெக்ஷனை கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகலாம். அப்போ உடனே இது வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி வந்துன்னா டார்கெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது நடக்கணும். ஃபஸ்ட்டு இது இங்கே போகணும், அப்புறம் இது இங்கே வரணும், அப்புறம் இது இங்கே வரணும். அடுத்த வருஷம் தான் நடக்கும். ஏன்னா இது வீக்லி 4 கேண்டலில் முடிஞ்சிடும். அதனால் அடுத்த வருஷம் அதை கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலை கட்டாயமாக ப்ரைஸ் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுச்சுன்னா ரிவர்ஸும் வரலாம், ரிவர்ஸ் பண்ணாமல் மேலேயும் போகலாம். இது ரிவர்சல் லெவலு. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம வந்து சென்செக்ஸை வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை என்னோட வந்து இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.